குழந்தைங்களுக்கு முதல்ல எழுத சொல்லி கொடுக்கும்போது டைரெக்டாக லெட்டர்ஸை எழுதாமல் முதல்ல இந்த மாதிரி கலரிங், மேட்சிங், ட்ரேஸ் அவுட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எழுத ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பென்னை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகும். அந்த பேப்பர் வேஸ்ட் ஆகிறத குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு புக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த புக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் அழிச்சிட்டு திரும்ப எழுதலாம். கலர்ஃபுல்லாக நிறைய ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ப்ளஸ் குழந்தைங்களால் அந்த புக்கை கிழிக்கவும் முடியாது. இந்த புக்கு என்னோடய பாப்பாவை மைண்டில் வச்சு நான் ரெடி பண்ணது. இது மாதிரி உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ப்ளஸ் மார்க்கெட்டில் நிறைய இதை விட ரேட் கம்மியாகவே புக்ஸ் இருக்குது, அதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். நானும் அது மாதிரி புக்கெலாம் வாங்கியிருக்கேன். பட் அது யூஸே ஆகலை. ஏன்னா அந்த மாதிரி புக்ஸு வாங்கும்போது அது ரொம்ப சைஸு ஸ்மாலாக இருக்குது. அதில் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண கொடுத்துருக்குற எழுத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ அதை அவங்க ஏற்கனவே எழுத தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி எழுத முடியும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க எழுதும்போது அவங்களுக்கு நல்ல பெருசாக இருந்தால் தான் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எப்போயுமே நம்ம சின்னதாக ஒரு கோடு போட்டால் கூட அவங்க பெருசாக கோடு போடுவாங்க. இப்போ அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கிற புக்கோட சைஸு அவ்வளோதான் இருக்கும். நம்ம புக்கோட சைஸு பாருங்கள். கலரிங், மேட்சிங் மட்டும் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு பேசிக்காக சொல்லித்தர ஷேப்ஸு, அனிமல்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் அல்ஃபபெட்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், ஏபிசிடி எல்லாமே. அதே மாதிரி தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், நம்பர்ஸில் 1 to 10 இது எல்லாமே கற்றுக்குவாங்க. எனி டைம் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி அவங்கள என்கேஜாக வச்சுருங்க. ஸ்க்ரீன் டைமை குறைங்க. லான்ச்சிங் ஆஃபராக 25% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க.